வணக்கம் மக்களே, நான் தான் உங்க Biochemphy. இன்னைக்கு நம்ம வீடியோல டைஹைபிரிட் கிராஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம போன வீடியோல மோனோஹைபிரிட் கிராஸ் பத்தி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் ஐ கார்ட்ஸும் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட், டைஹைபிரிட் கிராஸ்ங்கிறது டூ ஆர்கானிசம்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீசிஸ் வந்து டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது தான் டைஹைபிரிட் கிராஸ். அது மட்டும் இல்லாம மோனோஹைபிரிட் கிராஸ்ங்கிறது நான் போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு சிங்கிள் கேரக்டர்ல இந்த டூ ஆர்கானிசம்ஸும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். முக்கியமா இந்த ரெண்டு ஆர்கானிசம் வந்து சேம் ஸ்பீசிஸ்ல இருக்கணும், அதான் முக்கியம். அது மட்டும் இல்லாம நான் மோனோஹைபிரிட் கிராஸ்ல மெண்டல் ஃபாலோ பண்ண சில டெக்னிக்ஸ் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது முக்கியமா ஞாபகம் இருக்கணும். அது என்னன்னு இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது பேரண்டல் ஜென்ரேஷன் வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷனா இருக்கணும். பேரண்டல் ஜென்ரேஷனை கிராஸ் பாலினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் வர சக்சசிவ் ஜென்ரேஷனை வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணுவாங்க. இதுதான் அந்த 3 டெக்னிக்ஸ் வந்து மெண்டலி ஃபாலோ பண்ணுது. இப்போ டைஹைபிரிட் கிராஸ் பத்தி பார்க்கலாம். டைஹைபிரிட் கிராஸ் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இந்த வீடியோ எக்ஸ்பிளனேட்டரி பார்ட்டுக்காக சீடு வச்சு எடுத்துக்கலாம். சீடோட கலர் அண்ட் ஷேப் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டைஹைபிரிட் கிராஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. மெண்டலி ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான டெக்னிக், அதாவது இந்த பேரண்டல் ஜென்ரேஷன் வந்து ஒரு பியூர் பேரண்ட் பிளான்ஸா இருக்கணும். அதாவது இந்த பேரண்டல் ஜென்ரேஷன் வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷனா இருக்கணும். அதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து டாமினன்டாவும் இன்னொரு ஆர்கானிசம் ரெசசிவாவும் இருக்கும். ஒரு ஆர்கானிசம் டாமினண்டா இருக்குன்னா எதை நீங்க டாமினண்டா எடுக்கணும்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். இதை பத்தி நான் வந்து பி பிளான்ட் அண்ட் இட்ஸ் கான்ட்ராஸ்டிங் ஃபீச்சர்ஸ் பத்தி நான் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். முக்கியமா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா உங்களுக்கு புரியும். நான் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எல்லோ அண்ட் ப்ரௌன் இது வந்து ஒரு சீட் ஷேப் அண்ட் கலரோட ஒரு டாமினன்ட் ஃபீச்சர். அப்போ ஒரு இந்த ஆர்கானிசம் வந்து டாமினன்ட், கிரீன் அண்ட் விரிங்கிள்டு இருக்கிற இந்த ஆர்கானிசம் வந்து ரெசசிவ். இதுதான் அதுல முக்கியமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதோட கேமெட்ஸ் வந்து நம்ம வந்து கிராஸ் பாலினேஷன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜென்ரேஷன், அதாவது F1 ஜென்ரேஷன்ல ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் அண்ட் ஹெட்ரோசைகஸ் எல்லோ அப்படிங்கிற ஒரு ஜீனோடைப் உடைய ஒரு ஆர்கானிசம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் ரீப்ரொடியூஸ் ஆகிற எல்லா ஆர்கானிசமே வந்து செல்ஃப் பாலினேஷன் மூலமா தான் ரீப்ரொடியூஸ் ஆகும். இப்ப செல்ஃப் பாலினேஷன் மூலமா ரீப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து பன்னட் ஸ்கொயர் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் ஷேப் தான் பன்னட் ஸ்கொயர் நடப்பாங்க. இதுல இருக்க கேமெட்ஸை வந்து கிராஸ் பண்ணா எந்தெந்த கேரக்டர்ஸ் உடைய, அதாவது எந்தெந்த ஜீனோடைப் உடைய எந்தெந்த ஆர்கானிசம் உருவாகுங்கிறத இந்த பன்னட் ஸ்கொயர் விளையாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பன்னட் ஸ்கொயர் வச்சுதான் நான் இது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தேன். இந்த பன்னட் ஸ்கொயர் மூலமா நம்மளால phenotypic and genotypic ratio of dihybrid cross நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி phenotypic ratio வந்து 9:3:3:1. அந்த ரேஷியோ வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சாலும் எதன் மூலமானா physical appearance of the plant மூலமா பார்த்தே வந்து இந்த ரேஷியோ வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆனா genotypic ratio அப்படி கிடையாது. அதோட ஜீனோடைப் வச்சு மட்டும்தான் ஜீனோடைபிக் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் இருக்கிற அந்த ஜீனோடைப்புக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் கொடுக்கறது மூலமா அதை வந்து ஈஸியா ரேஷியோ புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக இந்த டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு பாக்ஸ்ல அதாவது சிமிலர் ஷேப் இருக்கிற பாக்ஸை நீங்க கிளப் பண்றப்ப உங்களுக்கு ரேஷியோ வந்து ஆட் ஆகிட்டே போகும். எக்ஸாம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா ஒரு லைன் அது வந்து வேற எங்கேயுமே ரிப்பீட் ஆகல. அப்போ 1:2 அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் நீங்க வந்து 2 ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் பார்ப்பீங்க, அது வந்து 2:. அப்போ 1:2 இந்த மாதிரி ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது அந்த ஜீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் டைஹைபிரிட் கிராஸ் வந்து ரொம்ப அதிகம். அதாவது எப்படி சொல்லணும்னா 1:2:1:2:4:2:1:2:1. அதாவது இந்த ரேஷியோ வந்து 16 ஆர்கானிசம்ஸ்க்கானது. அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த இடத்த வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் சிம்பிள்ஸ்ல இருக்கிற அந்த பாக்ஸஸை கிளப் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சேம் ட்ரைட் இருக்கும், அதாவது சேம் கேரக்டர் இருக்கும். இதுதான் வந்து டைஹைபிரிட் கிராஸோட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு பாக்ஸ்லயும் இருக்கிற டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜீனோடைப்ஸை வந்து செக்ரிகேட், அதாவது டிஃப்ரெண்ட் ஜீனோடைப்ஸை வந்து பிரிச்சும் சேம் ஜீனோடைப்ல இருக்கிறது வந்து கிளப் பண்றதுக்காகவும் இந்த சிம்பிள்ஸை டிஃப்ரெண்ட் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ்ல இருக்க பாக்ஸோட ஜீனோடைப் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் மறுபடியும் ஜீனோடைபிக் ரேஷியோ சொல்றேன். 1:2:1:2:4:2:1:2:1. இதான் இதோட ஜீனோடைபிக் ரேஷியோ. நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். மறக்காம லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.